வணக்கம் நேர்களே. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு நல்ல ஏற்றம் ஏறியது. அதன் பிறகு மலமலன்னு இறங்கி ஒரு 153 புள்ளிகள் இறங்கி 23,660 முடிவடைந்திருக்கிறது. இன்றைய தினம் மிட் கேப் பார்த்தோம்னா ஹையர் பை 0.37%, ஸ்மால் கேப் லோவர் பை 0.62%, கிறிஸ் கிராஸாக இருக்குது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6% ஏறி இருக்கிறது, 13.97. ஸோ ரைஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அபவுட் 680 ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கு. 1731 ஸ்டாக்ஸ் இன்றைய தினம் இறங்கி இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது பிராடர் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருக்கிறதை பார்க்கலாம். தென் துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நிஃப்டி மிட் கேப் செலக்ட், ஃபார்மா, ஐடி நல்ல பையிங் இருந்தது. ஐடியில் மெயினாக பார்த்தோம்னா மேஜராக அந்த ஒரு லாங் டேர்ம் மூவ்மெண்ட் அதில் ஐடி துறைகளை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனாக்க, இந்த எலன் மஸ்கோடைய அட்வைஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த H1B விசால. ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் ஃபார் இந்தியன் ஐடி சைட். ஸோ அதனால அது ஒரு லாங் டேர்முக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மறுபுறம் ரியாலிட்டி, மீடியா அண்ட் ஆட்டோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இன்றைய தினம் விழுந்த பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்னைக்கு அதானி என்டர்பிரைசஸ், HCL டெக் மஹேந்திரா, சன் ஃபார்மா, இண்டஸ்இண்ட் பேங்க், சிப்லா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அண்ட் பிரிட்டானியா இவை எல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள் பார்த்தோம்னா இண்டால்கோ, பிஇஎல், ட்ரெண்ட், டாடா மோட்டார்ஸ், ONGC, விப்ரோ, பஜாஜ் ஆட்டோ, டைட்டன், JSW ஸ்டீல், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இவை எல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் மற்ற இன்புட் பார்த்தோம்னாக்க நிஃப்டி 500 செக்டாரில் பார்க்கும் பொழுது லைக் ஸ்டாக்ஸில் ஐடிஐ ஏறி இருக்கு. தென் ஆஸ்ட்ராஜெனிகா கானர். தென் லூசரில் பார்க்கும் பொழுது தெர்மேக்ஸ் அது கிட்டத்தட்ட 10% விழுந்திருக்கு இன்றைய தினம். ஸோ கீ நியூஸ்ன்னு பார்த்தோம்னாக்க ஐடியா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 24,800 கோடி ரூபாயை இந்த பேங்க் கேரண்டியை வைவாக பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கும் அதில் ஒரு நியூஸ் வந்தது, இன்றைக்கி ஒரு நியூஸ். படிப்படியாக ஐடியாவில் பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இட் இஸ் அ குட் சைன், யூ ஹேவ் டு வாட்ச்னு சொல்லலாம். அதுபோல் கேஇசி அவங்க ஒரு 125 கோடி ரூபாய்க்கு கேபிள் பிஸ்னஸுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. சர்வோடெக் கம்பெனி பார்த்தீங்கன்னாக்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு அக்ரிகல்ச்சர் சைடில் இந்த சோலார் பவர்டு பம்ப்ஸ் ஒரு 31 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுபோல் சோலக்ஸ்ங்கிற கம்பெனி 150 கோடி ரூபாய்க்கு ஒரு 100 மெகாவாட் சோலார் மாடல் ஃப்ரம் ஷெல் குரூப் அஃபிலியேட் எடுத்திருக்காங்க. ஹார்டிவின்கிற கம்பெனி போனஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கேபிட்டல் பார்த்தோன்னா 48.84 கோடி ரூபாயாக ஆகியுள்ளது என்று சொல்லலாம். மேலும் இந்த பலிசோ டிஜிட்டல் அவங்க ப்ரொமோட்டர் ஒரு 7.5 லட்சம் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க டிசம்பர் 27. அதுபோல் ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவங்களுடைய ஜிந்தால் ஓவர்சீஸ் கிட்டத்தட்ட 11.48 லேக் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க டிசம்பர் 23 அண்ட் 24. தென் மங்களம் சிமெண்ட் ப்ரொமோட்டர் ஒரு 1.8 லேக் ஷேர்ஸ் 26-27 வாங்கியிருக்காங்க. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஆரக்கல், ICICI அண்ட் பாரத் ஃபோர்ஜ் இந்த மூன்றுலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் நம்ம சந்தைகள் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் க்ளோஸை விட ஓப்பனிங்கில் கம்மியாக தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் அதன் பிறகு படிப்படியாக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்றைய தினத்தினுடைய ஹை 23,915. ஸோ சில பேர் கேட்டிங்க, நீங்கள் வாங்கி விற்கிறதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிருப்பீங்க. வாங்கி விற்பது என்றால் மார்க்கெட்டில் இன்றைக்கி பாருங்கள் 10 மணிக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுலேருந்து 23,730 23,915 215 புள்ளிகள் ஏறி இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு சைடு தான் நீங்கள் பண்ண முடியும் இல்லையா, அதை கிளியராக கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ரெகுலராக மார்க்கெட்டில் இருக்கணும். மார்க்கெட்டில் காலையில் அரை மணி நேரம் இருக்குது, மத்தியானம் அரை மணி நேரம் இருப்பேன்னா, ஈவினிங்கில் அரை மணி நேரம் இருப்பேன்னா அது இட் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். அப்படி இருந்தால் பண்ணவே பண்ணாதீங்க. லாங் டேர்முக்கு ஷேரை வாங்கி வச்சுட்டு வேறு வழியை கவனிங்க. நீங்கள் நிஜமாகவே மார்க்கெட்டில் பணம் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணும்னா காலையில் 8:30 மணிலேருந்து 3:30 மணி வரையும் மார்க்கெட்டில் உட்காரணும். அதுக்கப்புறம் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். ஸோ என்னெல்லாம் எதில் வால்யூம் நடந்திருக்கு, எந்த துறைகளில் பெட்டராக இருக்குது,
ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸை எடுத்து பிரேக் அவுட் ஆஃப் வால்யூம்ஸ் அதை எடுத்து இதை மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா தான் உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு பணத்தை சந்தைகளிலிருந்து ஈட்ட முடியும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்தாற் போல் உங்களை தயார் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்கள்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்கி வைக்கலாம். இன்ட்ரடா ட்ரேடிங்கை விட ஷார்ட் டேர்ம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய பங்குகள் வந்து அந்த துறைகள்லாம் வந்து ஃப்ளேரப் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அது மாதிரி உள்ள பங்குகளை வாங்கி வைக்கலாம். ஸோ இன்றைய தினம் லோ பார்த்தீங்கன்னாக்க 23,599 கிட்டத்தட்ட 310க்கு வந்தது. நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, எபோவ் 230க்கு மேலே வரதை வந்து டெக்னிக்கலாக எடுத்துக்க மாட்டோம். இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 23,599.30 அப்படிங்கிற லோவை தொட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட் மேலே ஏறி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் இன்றைக்கி பார்த்தோம்னாக்க ஆவரேஜாக இருக்குது, எபோவ் ஆவரேஜே சொல்லலாம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் எபோவ் ஆவரேஜ் நடந்திருக்கு. ஸோ அதனால் வால்யூம் வித் மூவ்மெண்ட் இருந்தாலே தட் இஸ் அ குட் சைன்னே சொல்லலாம். நாளைய தினம் இந்த வருடத்தினுடைய கடைசி நாள், அதனால் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இருக்கும். பட் நாளைக்கும் பார்த்தீங்கன்னாக்க வாங்கி விற்பதற்குண்டான வழிமுறைகள் நன்றிருக்கும். அதோட வருடத்தின் கடைசி நாள் அப்படிங்கிறதுனால ஒரு சென்டிமெண்ட்டாகவே இன்றைக்கி க்ளோசிங்லேருந்து வீக்காக இருந்தது இல்லையா, இதிலிருந்து மேலே வந்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.